தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். அண்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது, அரசு பள்ளியை ஆய்வு செய்வதாக கூறிக்கொண்டு தாவேகாவின் அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு குழந்தையிடம் கேள்வி கேட்டு நடந்து கொண்ட விதம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் அளிக்கும் வகையில் பேசாது அக்குழந்தையை கூனி குறுக வைத்து தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளும் விதத்தில் நடந்து கொண்டிருப்பது மிகவும் மலிவான விளம்பர அரசியலாகும். தங்களது அரசியல் ஆதாயம் தேடலுக்காகவும் விளம்பர மோகத்திற்காகவும் குழந்தைகளை கூட பலிகடாவாக ஆக்கத் துடிக்கும் தாவேக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்கு உரியது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதானே ஒழிய அறிவல்ல எனும் அடிப்படை உண்மை கூட உணராத அமைச்சர் கீர்த்தனா தன்னை அதிமேதாவியாக காட்டிக்கொள்வதற்காக ஆங்கிலம் அறியாத குழந்தையை குற்றப்படுத்தலாமா? கடைசி இருக்கை குழந்தைகள் நன்றாக படிக்க மாட்டார்கள் எனும் பொருளில் பள்ளியில் பேசலாமா? அப்படி பார்த்தால் சட்டமன்றத்தின் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களா என்ன? சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் அமர்ந்து இருப்பவர்கள் அறிவு பேரொளி சுடர் எறிவது போல தெரியவில்லையா? ஒரு குழந்தையிடம் என்ன பேச வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனும் அடிப்படை பண்புகளை கூட கற்காத இவர் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது கேலிக்கூத்து இல்லையா? வெள்ளை அறிக்கை வெளியிடும்போது அமைச்சர் மரிய வில்சன் தமிழை படிக்கவே தடுமாறி நின்றதை நாடே பார்த்தது. தமிழை உச்சரிக்க முடியாத ஒரு அமைச்சரே திணறி நின்றது அவமானம் இல்லையா? இந்த லட்சணத்தில் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்துக்கொண்டு அரசு பள்ளி குழந்தையை கை கட்டி நிற்க செய்து கேள்வி எனும் பெயரில் அத்துமீறுவது அக்குழந்தையின் மீதான உளவியல் வன்முறை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிவால் இதுவரை 18 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். தனக்கு தொடர்பே இல்லாத துறையில் ஆய்வு எனும் பெயரில் அத்துமீறும் தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அமோனியா கசிவால் உழைக்கும் மக்கள் இறந்து போன அந்த தொழிற்சாலையை பார்வையிட ஏன் செல்லவில்லை? வடசென்னை பகுதியில் இருக்கும் தொழிற்சாலைகளில் பல சூழியல் பாதிப்புகள் ஏற்படுத்தும் நிலையில் தொழிற்சாலைகளின் விதிகள் சரியாக கடைபிடிக்கிறதா என என்றைக்காவது ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்களா? அமோனியா கசிவு நிகழ்ந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு செல்லாத தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளி குழந்தைகளிடம் கேள்வி எனும் பெயரில் அத்துமீறலாமா? இது எல்லாம் விளம்பர மோகம் படுத்தும் பாடு, எல்லாம் வெட்கக்கேடு. ஆகவே தமிழக அரசின் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு பள்ளிகளில் அத்துமீறுவதையும் அரசியல் புகுத்துவதுமான மோசமான போக்கை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளில் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்துகிறேன்ட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமன் சீமான் அவர்கள் பதிவு செய்துள்ளார். இந்த அறிக்கை குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.